வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் நடந்த பயங்கர கோர விபத்து, 2 இளைஞர்கள் பரிதாப உயிரிழப்பு. மன்னார் மடு திருத்தலத்திற்கு சென்ற இளைஞன், வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள், பறிபோன உயிர். மகர சிறைச்சாலை சம்பவம், 15 கோடிக்கும் அதிகமாக சேதம், வெளியான பல திடுக்கிடும் தகவல்கள். சிறை கைதிகளுக்கு என்ன நடந்தாலும் அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவிப்பு. மகர சிறைச்சாலை வன்முறை சம்பவம் திட்டமிடப்பட்ட சதியா, நீதி அமைச்சு எழுப்பும் சந்தேகம். இன்னும் 2 நாட்களில் முதலாவது மகப்பேறு, டெங்குவினால் தாயும் சேயும் பரிதாப உயிரிழப்பு. நாட்டில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் கடும் எச்சரிக்கை. நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலை, பல மீனவர்கள் உயிரிழப்பு, ஒருவரை காணவில்லை, தொடரும் பதற்றம். வெடித்து சிதறிய விமானம், 15 பேர் பரிதாப உயிரிழப்பு, நடந்தது என்ன? அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். திருகோணமலை மோதூர் காவல்துறை பிரிவில் உள்ள ஜின்னா நகர் 59ஆம் கட்டை பகுதியில் டிப்பர் வாகனத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக மோதூர் காவல்துறையினர் தெரிவித்தனர். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோதூர் கிளிவட்டி பகுதியை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் தனேஷ் வயது 21 மற்றும் அருணவன் செல்வரத்தினம் வயது 19 ஆகிய 2 இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. டிப்பர் வாகன சாரதி மோதூர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். உயிரிழந்த 2 இளைஞர்களின் சடலங்களும் மோதூர் தள வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மோதூர் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் மாவட்டத்தின் மடு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மடு திருத்தல பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 18 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் திகதி மடு திருத்தலத்தின் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது அங்கு வருகை தந்து தாங்கியுள்ளனர். இந்த நிலையில் முத்தரிப்புத்துறை பகுதியை சேர்ந்த 18 வயதுடைய அந்தோணி எரோம் என்ற இளைஞரே விபத்தில் உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். மடு ரோட் சந்தி பள்ளமடு சந்தி பிரதான வீதியில் தலைக்கவசம் இன்றி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது வீதி தடையை கடக்க முயன்ற நிலையில் மோட்டார் சைக்கிளின் கட்டுப்பாட்டை இழந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனால் மோட்டார் சைக்கிளில் இருந்து தூக்கி வீசப்பட்ட இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த இளைஞரின் சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மடு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மகர சிறைச்சாலையில் கைதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட கலவரத்தால் சிறைச்சாலைக்கு ரூபாய் 15 கோடிக்கும் அதிகமான சேதம் ஏற்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. கலவரத்தின் போது கைதிகள் சிறை வளாகத்தில் உள்ள பல கட்டடங்கள் மற்றும் அரச சொத்துக்களை சேதப்படுத்தியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பல கட்டடங்களின் கூரைகள் மற்றும் ஓடுகள் உடைக்கப்பட்டுள்ளதுடன் சிறை மறுவாழ்வு திட்டங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட தையல் இயந்திரங்கள் உள்ளிட்ட பல உபகரணங்களும் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கலவரம் இடம்பெற்ற நள்ளிரவு வேளையில் கைதிகள் சிறை வளாகத்திற்கு வெளியே கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் அதன் காரணமாக சுற்று வட்டாரத்தில் உள்ள பல வீடுகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் ஆரம்பகட்ட காவல்துறை விசாரணைகளின் அடிப்படையில் சாத்தான், அசார், பெட்டா மற்றும் மற்றொரு கைதி ஆகியோரின் திட்டமிடலின் பேரிலேயே இந்த கலவரம் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கலவரத்தின் போது ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட கைதிகளை அடையாளம் கண்ட சிறைச்சாலை திணைக்களம் அவர்களில் 104 பேரை பூச சிறைச்சாலை உள்ளிட்ட 7 வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தை தொடர்ந்து சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பு என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் நிலவும் அதிக நெரிசலே இவ்வாறான பிரச்சினைகளுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு கைதி தங்க வைக்கப்பட வேண்டிய இடத்தில் 4 கைதிகள் வரை தடுத்து வைக்கப்படும் நிலை காணப்படுவதனால் இதனால் சிறைச்சாலைகளில் பதற்றமான சூழல் உருவாகும் அபாயம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முழுமையான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என்றும் இந்த சம்பவம் தொடர்பில் தாம் ஆழ்ந்த கவலை மற்றும் வருத்தம் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறைச்சாலைகளுக்குள் கைதிகளுக்கு இடையிலோ அல்லது ஏனைய காரணங்களால் வன்முறை மோதல்கள் ஏற்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை என அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் அரசாங்கம் உடனடியாக தலையீடு செய்து நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதுடன் இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் ஏற்படாத வகையில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பான பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை விரைவாக முன்னெடுக்க வேண்டும் என எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரத்தின் பின்னணியில் திட்டமிடப்பட்ட சதி ஏதேனும் உள்ளதா என்பது குறித்து தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் நிலவும் அதிகளவிலான இட நெருக்கடி இந்த சம்பவத்திற்கான ஒரு காரணியாக இருக்கக்கூடும் என்றாலும் இதன் பின்னணியில் வெளி சக்திகளின் தொடர்பு அல்லது திட்டமிட்ட சதி உள்ளதா என்பதையும் அதிகாரிகள் ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். முதற்கட்ட தகவல்களின்படி இந்த மோதல்கள் கைதிகளுக்கு சிறை நிர்வாகத்தினருக்கும் இடையே ஏற்பட்டதாக தெரியவந்துள்ள நிலையில் வன்முறையை தூண்டுவதில் வெளிப்புற நபர்கள் அல்லது குழுக்களின் பங்களிப்பு இருந்ததா என்பது தொடர்பிலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. அரசாங்கம் போதைப் பொருளுக்கு எதிராக மேற்கொண்டு வரும் தீவிர நடவடிக்கைகளின் காரணமாக சிறைகளுக்குள் போதைப் பொருள் புழக்கம் குறிப்பிடத்தக்க அளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவே சில கைதிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி வன்முறைக்கான காரணிகளில் ஒன்றாக இருந்திருக்கலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சிறைகளில் நிலவும் இட நெருக்கடியை மட்டுமே இந்த சம்பவத்திற்கான காரணமாக கூற முடியாது என்றாலும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண அரசாங்கம் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். அதன் ஒரு பகுதியாக போதைப் பொருள் தொடர்பான சிறிய குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு பிணை வழங்கும் நடைமுறையை விரைவுபடுத்தும் மற்றும் அரச பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் கிடைப்பதில் ஏற்படும் தாமதங்களை குறைக்கும் சட்ட சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது நாட்டில் சுமார் 23,000 பேர் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் கீழ் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் மட்டுமே போதைப்பொருள் பிரச்சினைக்கு முழுமையான தீர்வாக அமையாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கான தேவையை குறைக்கும் வகையில் சமூகத்தின் அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பும் அவசியம் என அவர் வலியுறுத்தினார். இதற்கிடையில் மகர சிறை கலவரத்தில் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 14 கைதிகள் உடனடியாக வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். வன்முறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீண்டகால இடைவெளிக்கு பின்னர் இடம்பெற்ற இந்த சம்பவம் தற்செயலானதல்ல என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அதன் பின்னணியை முழுமையாக கண்டறிய விரிவான விசாரணை நடத்துமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். பிரசவத்திற்கு இன்னும் 2 நாட்களே எஞ்சிருந்த நிலையில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் கர்ப்பிணி தாயும் பிறக்காத அவரது குழந்தையும் உயிரிழந்த துயரச் சம்பவம் வாத்துவ பகுதியில் பதிவாகியுள்ளது. உயிரிழந்தவர் வாத்துவை சேர்ந்த 34 வயதுடைய கே. திலானி பெர்னாண்டோ என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த 24ஆம் திகதி அவருக்கு லேசான காய்ச்சல் ஏற்பட்டதாகவும் வலி நிவாரணி மருந்துகளை உட்கொண்டதை தொடர்ந்து காய்ச்சல் தற்காலிகமாக குறைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் மலச்சிக்கல் தொடர்பான உடல்நலக் குறைவு காரணமாக அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆரம்பம் முதலே அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம் மேற்கொள்ளப்படுவதற்கான பரிசோதனைகளின் போது அவர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தமை உறுதி செய்யப்பட்டது. அந்த தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் இடவசதி இல்லாத காரணத்தால் அவர் பின்னர் அரச மகப்பேறு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அங்கு மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் அவரது உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் கடந்த 28ஆம் திகதி கருவில் இருந்த குழந்தையும் மறுநாளான 29ஆம் திகதி மாலை தாயும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே ஆழ்ந்த துயரத்தை ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பகுதிகள் இடைக்கிடையே மிகவும் கொந்தளிப்பான நிலையை எட்டக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் இந்த கடற்பரப்புகளில் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரையான கடல் பகுதிகளுக்கும் இடைக்கிடையே கொந்தளிப்பான நிலை காணப்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அந்த கடற்பரப்புகளில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக குறித்த கடல் பகுதிகளில் பயணிக்கும் கடற்படையினர், மீனவர்கள் மற்றும் ஏனைய கடற்பயணிகள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே மறு அறிவித்தல் வெளியாகும் வரை காலியிலிருந்து பொத்துவில் வரையும் புத்தளத்திலிருந்து காலி வரையுமான கடல் பகுதிகளுக்கு மீன்பிடி தொழில், கடற்பயணம் மற்றும் ஏனைய கடல் நடவடிக்கைகளுக்காக செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கடுமையாக வலியுறுத்தியுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கடலுக்கு சென்ற கடற்றொழிலாளர்களில் 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. மன்னார் பகுதியிலிருந்து கடற்றொழிலுக்காக கடலுக்கு சென்ற ஒருவரே தற்போது காணாமல் போயுள்ளதாகவும் அவருடன் சென்ற மற்றொரு கடற்றொழிலாளரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நீர்கொழும்பு தொடுவாவ கடற்பரப்பில் கடற்றொழிலில் ஈடுபட்டிருந்த படகொன்று நேற்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அந்த படகில் பயணித்த 2 உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் அருகில் சென்ற மற்றொரு மீன்பிடி படகின் உதவியுடன் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். இதேவேளை சிலாவம் தொடுவாவ பகுதியிலிருந்து கடந்த 31ஆம் தேதி கடலுக்கு சென்று விபத்துக்குள்ளான படகில் காணாமல் போன 2 கடற்றொழிலாளர்களில் ஒருவரின் சடலம் கொள்ளுப்பட்டி கடற்கரையில் கரையொதுங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த விபத்தில் உயிர் தப்பிய மற்றைய கடற்றொழிலாளர் மீட்பு படையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக நீர்கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நிலவும் மோசமான கடல் நிலையை கருத்தில் கொண்டு மீனவர்கள் மற்றும் கடற்பயணிகள் அதிகாரப்பூர்வ எச்சரிக்கைகளை கடைபிடித்து தேவையற்ற கடற்பயணங்களை தவிர்க்குமாறு அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். பெருநாட்டின் புகழ்பெற்ற நாஸ்கா லைன்ஸ் தொல்பொருள் தளத்தை வான்வழியாக பார்வையிட சென்ற சிறிய ரக சுற்றுலா விமானம் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 13 பேரும் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து தெற்கு பெருவின் சொஹோஸ் பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஏரோடியானா விமான நிறுவனத்திற்கு சொந்தமான செஸ்னா கேரவன் C208 ரக விமானம் பிஸ்கோ விமான நிலையத்திலிருந்து நாஸ்கா லைன்ஸ் பகுதிக்கான சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டது. விமானத்தில் ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளை சேர்ந்த 11 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் 2 விமான பணியாளர்களும் பயணித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நேற்று மதியம் 1 மணியளவில் விமான கட்டுப்பாட்டு மையத்திற்கு அவசர நிலை குறித்த தகவல் அனுப்பப்பட்ட நிலையில் சில நிமிடங்களிலேயே விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. பின்னர் விமானம் தரையில் மோதி தீப்பிடித்து எரிந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விபத்து தொடர்பாக தகவல் கிடைத்ததும் தீயணைப்பு படையினரும் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டிருந்தனர். எனினும் விமானம் முழுமையாக தீக்கிரையானதால் அதிலிருந்த எவரையும் உயிருடன் மீட்க முடியவில்லை. இந்த விபத்துக்கான காரணம் தொடர்பில் பெருநாட்டின் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சகம் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. மோசமான வானிலை, பலத்த காற்று அல்லது தொழில்நுட்ப கோளாறு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று விபத்துக்கு காரணமாக இருந்ததா என்பது குறித்து அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.